ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகம் அல்லது ஜாதகருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 ஸ்டெப்பு தான். அது வந்து எந்த மெத்தடாக இருந்தாலும், எந்த ஜோசிய முறையாக இருந்தாலும். முதல் ஸ்டெப்பு வந்து ஒரு ஜாதகரில் அந்த ஜாதகத்தில் கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அந்த கிரகங்கள் என்ன பொசிஷனில் இருக்குது, அந்த ஸ்டேட்டஸ் என்ன. அடுத்து வந்து இந்த கிரகங்களுடைய காம்பினேஷன் என்ன, 2 கிரகங்கள் சேர்ந்துருக்கா, 3 கிரகங்கள் சேர்ந்துருக்கா, ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகம் எப்படி. இப்போ லக்னம் அப்படிங்கிறதுமே ஒரு பூமியினுடைய நிலை தான். அப்போ பூமி தான் லக்னம்னு எடுத்துக்கலாம். பூமி தான் லக்னம்னா பூமியே லக்னம் இல்லை, பூமியினுடைய கிழக்கு பகுதி லக்னம்னு சொல்கிறோம். பூமியினுடைய ஸ்டேட்டஸ். அப்போ பூமியினுடைய ஸ்டேட்டஸில் இருந்து என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த மாதிரி கணிதங்கள். அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து பிளானட்டரி பொசிஷன், கிரக நிலைகள். அடுத்து பிளானட்டரி கன்ஜெக்ஷன், கிரக இணைவுகள். இதை வந்து யோகம்ன்ற வார்த்தையில் சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து தாஜிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாஜிகம்னா எப்போ எது நடக்கும்னு கண்டுபிடிக்கிறது. இதை வந்து வெவ்வேறு முறைகளில் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு 2 ஸ்டெப்பு தான் இருக்குது. அதில் ஒன்று தசாபுத்தி, ஒன்று கோச்சாரம். இந்த 3 ஸ்டெப்பு தான் வந்து ஜோசியத்தில் மிக முக்கியமானது. அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இது வந்து இது வந்து ஜாதகத்தில் இந்த கிரகம் இங்கே உட்காந்துருந்தால் இதுதான், அல்லது இந்த கிரகம் அமர்ந்ததால் இந்த வீடு இதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது. அடுத்து வந்து ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் இணையும் பொழுது இந்த ஜாதகருக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கடுத்து இந்த கிரகங்கள் இங்கே வரும்பொழுதோ அல்லது இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் வரும்பொழுதோ அந்த கிரகங்களுடைய தசாபத்தி நடக்கும் பொழுதோ இது நடக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது. அப்போ இந்த 3 ஸ்டெப்பு தான். அப்போ பொதுவாக ஜோசிக்காரங்க உங்களை பார்த்துருப்பீங்க, லக்னாதிபதி 8ல் இருக்கிறார், 8ஆம் அதிபதி 10ல் இருக்கிறார், 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பார்க்குறார், இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அப்போ இந்த அதிபதி அந்த அதிபதினு சொல்கிறது எப்படின்னா ஜாதகத்தில் லக்னம் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வச்சு சொல்கிறது. அப்போ ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிழக்கு கீழ்வானம் லக்னம்னு சொல்கிறோம். அதிலிருந்து பாவக ரீதியாக அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறது வந்து பாவக காரகம்னு சொல்கிறாங்க.